ராகுல் யாத்திரை போக போறாருங்க சார். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் இணைய இருக்காரு. 27ஆம் தேதி இந்த வாக்காளர் முறைகேடு தொடர்பாக பீகாரில் ஓட்சோர் யாத்ரா என்று பேரணி நடத்த இருக்கிறார். பீகாரில் அடுத்த 2 மாதங்களில் தேர்தல் வருது. அங்கே அந்த யாத்திரை நடைபெற இருக்கிறது. அதில் 27ஆம் தேதி நடைபெறும் யாத்திரையில் தமிழகத்திலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த யாத்திரையில் கலந்து கொள்கிறார். ஸோ அப்படி கலந்துக்கிட்டா உங்களுக்கு மனசில் தோணும், இவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க, அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்காங்க, அது எப்படி சார் கூட்டணி விட்டு போவாங்கன்னா போவாங்க, அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் போகிறாரோ அப்படின்னு தோணுது சார். அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். எல்லா கட்சியும் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுருப்பாங்க. புரியுதா? இன்றைக்கி போகிறாங்க, இப்போ இந்த யாத்திரைக்கு போயிட்டு வர 27ஆம் தேதி கலந்துக்கிட்டு கட்டி பிடிச்சலாம் ஃபோட்டோ வரும், என்ன பாத்தியா எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்கன்ட்டு. மறுநாள் 28ஆம் தேதி டாக்டர் ராமதாஸ் வந்து நான் அவங்க கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த நாளே கைட்டு விட தயங்க மாட்டாங்க. இதான் அரசியல். இப்படி பல கூட்டணிகள் முறிந்திருக்கிறது, சேர்ந்திருக்கிறது. அதனால் இதையெல்லாம் வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. இப்படி தானே இந்தியா கூட்டணியில் எல்லோரும் ஒன்று மணி தானே இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக போட்டிட்டுச்சு, ஆம் ஆத்மி தனியாக போட்டிட்டுச்சு எல்லாம். இப்போ நீங்கள் இந்த யாத்திரையில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் சிபிஎம் ஒன்றா இருக்காங்களா? இல்லை சார். கட்டி உருள்றாங்களாங்க. அதான் அரசியல். எப்படி அதிமுக திமுகவோ அது மாதிரி அதே தான். புரியுதா? அதனால இன்றைக்கி இந்த யாத்திரையில் கலந்துக்கிறாருன்றதுனா அப்படியே 26 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இது எல்லா பஞ்சாயத்தும் தொகுதி பங்கீட்டில் தொடங்கும். பெரிய பிரச்சனையாகும். ஒரு நம்பர்லாம் முடியும். 2011 தேர்தலில் காங்கிரஸ் டிமாண்டு 63, திமுக 60, 3 சீட்டில் கூட்டணி முடிஞ்சிச்சு. சோனியா காந்தி கூப்பிட்டு சிபிஐ ஃபைலெல்லாம் எடுத்து போட்டோன்னே இந்தாம்மா வச்சுக்கமா 5 கூட வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க, தெரியுமா? ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க பிஜேபி மிரட்டி தான் அதிமுகவோட இருக்குது, பிஜேபி மிரட்டி தான் அதிமுகவோட இருக்குன்னு. 3 சீட்டுக்கு மிரட்டினாங்க சோனியா காந்தி. டிஆர் பாலு அண்டு தயாநிதி மாறன் 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ட்ரே, இந்த தள்ளுற ட்ரே, அந்த ட்ரேயை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி இதை பூரா நீங்கள் கொள்ளடிச்சது ஓப்பன் பண்ணணுமா? உங்களுக்காக நாங்கள் 2Gயில் உங்களுக்கும் சேர்த்து நீங்கள் திருடினதுக்கு நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட பதில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு 3 சீட்டு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா, தாத்தா இந்த மாதிரி சொன்னாங்க தாத்தான்ட்டு மாறன் சொன்னோடனே 63 நாயன்மார்கள்னு அப்படியே உருட்டை மாற்றினார். அதனால் எப்படி வேணாலும் நடக்கும். தேர்தல் நெருக்கத்தில் தடாலடி பல்ட்டிகளை எல்லாம் பார்ப்பீர்கள். சார், இதுக்கெல்லாம் வந்துட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரச்சாரம் பண்ணுறப்ப சொல்லியிருக்காரு, திமுக வந்துட்டு ஒரு 46 மக்கள் பிரச்சனைகள் சொல்லிட்டு ஏதோ லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க போல். உங்களுக்கு இப்போ தான் லிஸ்ட்டு போடுறீங்க, மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது, அப்புறம் எப்படி நீங்கள் நல்லா ஆட்சி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒரு முக்கியத்துவம்டா குடும்பத்துக்கு மட்டும்தான் திமுக அரசு தருது, திருமண விழாவுக்கெல்லாம் கட்சியெல்லாம் கூப்பிட்டு ஒன்றா வச்சு பேசுகிறாங்க, இதானா முக்கியம் அப்படிலாம் கேட்டிருக்காரு சார். அவரும் பேசியிருக்காரு. நேற்று நெல்லையில் பாஜக பூத் முகவர்கள் மாநாட்டில் பேசிய திரு அமித்ஷா அவர்களும் திமுகவோட ஒரே லட்சியம் உதயநிதியை முதல்வராக்குவது, ஒரு நாளும் அது நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் ஸ்டாலினுக்கு அக்கறை என்றும் சொல்லியிருக்கிறார். இது ஏன் பிஜேபி சோனியா காந்தி குடும்பத்தையும் சரி இவங்கையும் குடும்ப அரசியலையும் சரி இதை தாக்குறாங்கன்னா, பிராந்திய கட்சிகளின் மீது நீங்கள் இது போன்ற வாரிசு அரசியல் தாக்குதலை தொடுக்கும்போது இது மக்களிடையே எடுபடும். மோடியை கேட்டிங்கன்னா, நான் பேச்சுலர்ப்பா, நாட்டுக்காக என்னை அர்ப்பணிச்சிட்டேன்ப்பா அப்படிம்பார். டீ கடையில் டீ விற்றவன் இன்னைக்கு பிரதமராக இருக்கீங்க சொல்லுவார். நீங்கள் இந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் எல்லா மாநிலங்களிலும் இந்த வாரிசு அரசியலை அட்டாக் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் அது எடுபடும். இப்போ நீலாம் புதுசாக அரசியலுக்கு வந்தவன், திராவிட வரலாறு என்னன்றது, இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஜனவரியில் பராசக்தி படம் வருதான்னு தெரில, வந்தால் பார்த்து தெரிஞ்சுது. ஸோ இந்த திராவிட வரலாறுலாம் தெரியாது. இன்றைக்கி நீ இன்ஸ்டாலாம் பார்த்துட்டு உனக்கு மனசில் என்ன தோணுன்னா, கருணாநிதி அவரு புள்ள கரெக்டாக திண்ணையாது கட்சி குடும்பத்துக்காக கட்சி நடத்துகிறாங்கன்னு மனசில் தோணும், ரைட்டா? ஆனால் திமுக காரன் ஒரு 70 வயசு இருக்கிற திமுக காரனை காட்டினா அவன் சொல்லுவான், நாங்கள் காங்கிரஸ் எதிர்த்து இப்படிலாம் போராடி இந்த இயக்கத்தை உருவாக்கணும், பிராமண ஆதிக்கத்திற்கு எதிராக உருவாக்கணும், மொழியை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு அது தெரியாது. ஸோ இந்த ஜென்ரேஷன்லாம் பிஜேபி மேலே போய் விடுறதுக்கு காரணம் இதுதான். அவன் என்ன சொல்கிறாங்க, நேருவால் நாடு வீணாக போச்சு, நேருக்கு அடுத்து இந்திரா காந்திக்கு அடுத்து ராஜீவ்காந்திக்கு அடுத்து சோனியா காந்திக்கு அடுத்து ராகுல் காந்தி. ஒரு குடும்பத்துக்காக கட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கா? அந்த குடும்பம் செய்த தியாகம், காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்காக செய்த தியாகம்லாம் உனக்கு தெரியாது. ஸோ இது இந்தியா பூரா வந்து காந்தி பரிவார் அரசியல், வாரிசு அரசியல் என்று அவர்கள் பேசுவது எடுபடுகிறது. இங்கேயும் அதே போல் தேர்தல் நெருக்கத்தில் வாரிசு அரசியல் என்பதை கூர்மையான ஒரு அட்டாக்காக பிஜேபி மற்றும் அதிமுக எடுக்க இருக்கிறது என்றும் தகவல்கள் வருகின்றன. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா, அதிமுகலையும் வாரிசு அரசியல்ன்ற பேச்சு எடுபடாது, கரெக்டாக?
எடப்பாடி எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறார்ல, நான் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக எனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினேன். உங்களில் ஒருவர் நாளை அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகலாம். ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வந்து நாளைக்கு இந்த மேடையில் அமர முடியும் அதிமுகவில், உங்கள் கட்சியில் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அமித்ஷாவும் அவரோட அட்டாக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதியை சிஎம் ஆகிறதுக்காகவே தான் இவங்க ஆட்சியை நடத்துகிறாங்க, தேர்தலை சந்திக்க போகிறாங்க, அதை நான் நடக்க விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ வாரிசு அரசியல்ன்றது மெயின் ஃபோக்கஸாக இந்த தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி கையில் எடுக்க. அதான் சார் சொல்லியிருந்தா நேற்று, திமுகவுக்கு உதயநிதி, காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி. அவங்களுக்கு என்னென்னா அந்த வாரிசு அரசியல்ன்றது எடுபடும், அதற்காக தான். நேற்று அது மட்டும் இல்லாமல் சார் இதை வேற பேசியிருந்தாரு. அதாவது இந்த 30 நாளை தாண்டிட்டாங்கன்னா 31ஆம் தேதி அந்த அடுத்த நாள் வந்துட்டு உங்கள் அந்த பதவி போயிடும். அப்படி அதில் வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களையும் பொன்முடி அவர்கள்லாம் இவங்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுலாம் அப்படி சொல்லியிருந்தார் சார். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் ஊழல்னா திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுவும் இடி எதுவும் வர வாய்ப்பு இருக்கா சார்? வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. டெல்லியில் விசாரிக்கும்போது ஒரு 2 மாதங்கள் கழித்து ஏகப்பட்ட அட்டி வாங்கி டாமி கழித்து போயிருக்கிறது. ஸோ ஒரு 2 மாதம் கழித்து தான் முழுமையான ஆதாரங்களை எல்லாம் சேகரித்த பிறகு நிச்சயமாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். பொலிட்டிக்கல் சர்ச்சஸு 100% இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் அதானே இப்போ பண்ணுறாங்க. இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இருப்போம். எல்லா ஸ்டேட்லேயும் இடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எலெக்ஷனுக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி யூஸ் பண்ணால் போவீங்க? ஸோ இவங்களும் வெள்ளக்கொடி தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பட் நிச்சயமாக அது நடக்கும் என்று தான் பிஜேபி வட்டாரங்களை எனக்கு தெரிவிக்கின்றன. இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக தமிழ்நாட்டில் தகுதியற்ற வாக்காளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக சரிபார்க்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடிருக்காங்க சார் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். அதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. பதில் சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அவர் எவிடன்ஸோடு போய் கொடுக்குறாரு. பாருங்கள், 3 பேர் செத்து போயிட்டாங்க, 3 பேரும் இருக்குது, 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டெத் சர்டிஃபிகேட்டை இணைச்சு நாங்கள் கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அவர் இதுவரைக்கும் அந்த பெயர்களை நீக்கவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை அப்படின்ட்டு. இது கரூரில் இந்த தொகுதியில் ஒரு தொகுதியிலேயே வந்து கிட்டத்தட்ட 1000 வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது அப்படின்ட்டு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த ஹியரிங்கில் தான் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு விகடனில் வந்துட்டு தனியார் கல்லூரிகளில் பசை நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். வங்கியிலேருந்து இந்த பண பரிவர்த்தனைகள்லாம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. கேஷ் வித்ட்ராயல் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ நம்மளே ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் 1 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணுறேன்னு போனால் பேங்க்கில் எதுக்கு வித்ட்ரா பண்ணுறேன்னு எழுதி கொடுக்கணும். அதே போல் டெபாசிட்டும் சிக்கல். நீ ஒரு 50,000 ரூபா போய் நீ கேஷ் டெபாசிட் பண்ணனா எதுக்குன்றதை எழுதி கொடுக்கணும். பேன் நம்பர்ன்றது ஆல்மோஸ்ட் மேண்டேட்டரி ஆகிடுச்சு, எதுக்குன்னு எழுதி கொடுக்கணும். ஸோ கேஷ் வித்ட்ராயிலே கஷ்டமாக போயிடுச்சு. ரைட்டா? இப்போது அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்கல்ல, ஜிபே பண்ண முடியும். அது போக வந்து தொண்டர்கள் வர்றாங்க. ஸோ எல்லா கட்சிகளுக்கும் இந்த செலவு இருக்கும். வர்றவனுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கணும், பூத் ஆட்களுக்கு காசு கொடுக்கணும். இது போக எல்லாவற்றையும் விட முக்கியமாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய ரொக்கமாகத்தான் செய்ய வேண்டும் இல்லையா? 500 கொடுக்குறாங்களா, 1000 கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு எல்லா பெரும்பாலான கட்சிகள் செய்கின்றன. திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் அதிகமாகவே செய்யும். இப்போ இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு பணம் கேஷாக வேணும் இல்லையா? கேஷுக்கு எங்கே போவீங்க? ஸோ இதனால் இப்போ அட்மிஷன் டைம் நடந்துகிட்டு இருக்கா. நிறைய ஏராளமான தனியார் கல்லூரிகள் இந்த அரசு அனுமதித்துள்ள ஃபீஸு போக டெவலப்மெண்ட் சார்ஜ், காலேஜில் பில்டிங் கட்டுறோம் அதுக்கு டொனேஷன் என்று ஏராளமான கல்லூரிகள் வசூல் செய்கின்றன. இந்த வசூல் வந்து இந்த அட்மிஷன் டயத்தில் நிறைய தனியார் கல்லூரிகளே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தனியார் கல்லூரிகளை அணுகிய திமுகவினர் வர்ற கேஷை அப்படியே வச்சுக்குங்க, உங்களுக்கு நாங்கள் அப்புறமா கொடுத்துறோம், எங்களால் கேஷ் மொபிலைஸ் பண்ண முடியல, ஸோ நீங்கள் ஃபீஸு நன்கொடை என்று வாங்கக்கூடிய இந்த தொகையை வைத்துக்கொள்ளுங்கள், இதை நாங்கள் தேர்தல் செலவுக்கு பயன்படுத்திக்கிறோன்ட்டு அவர்களோட இந்த தனியார் கல்லூரி உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இந்த தகவல் வந்தது. கைமாற அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அடுத்து நம்ம கவர்மெண்ட்டு தான் வரப்போகுது. உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், செஞ்சு தர்றோம். புதுசாக 2 கோர்ஸ் ஆரம்பிச்சுக்க, இன்னும் கொஞ்சம் கொள்ளையடி, அப்படி தானே இருக்கும் டீல். குளத்து நிலத்தை பட்டா போடுது அப்படி கூட கிடையாது. நீ கட்டியிருக்க காலேஜில் ஒரு 2 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்க, அரசு புறம்போக்க, அதை உங்களுக்கே எழுதி தருகிறோம். எல்லா காலேஜும் அதாவது இந்த வயலேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா? காலேஜ் கட்டும்போது அப்படியே ஒரு 2 இது சேர்த்து ஒரு 2 ஏக்கர் அரசு புறம்போக்கு, இல்லைன்னா நடுவில் மாட்டிக்க நிலம். கல்லூரி இருக்கும், எல்லாம் பட்டாவாக இருக்கும், நடுவில் ஒரு 1 ஏக்கரோ 1/2 ஏக்கரோ மட்டும் கவர்மெண்ட் நிலம் பேட்ச் இருக்கும். அதை யூஸ் பண்ணாமல் ஒரு காம்பவுண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு நீங்கள் இந்த லேண்டுக்கு பதிலாக நாங்கள் வேறு லேண்டு தர்றோம், இல்லை பணமாக கட்டி விடுகிறோம் என்று அரசுக்கு இவர்கள் எழுதி கொடுத்து அந்த மனுலாம் பலகாலமாக நிலுவையில் இருக்கும். அதெல்லாம் நான் உனக்கே பண்ணித்தரேன், இப்போ கொடு, லிக்விடிட்டின்னு சொல்கிறாங்கல்ல